Hi friends, welcome to மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுறது, தென் இந்த காப்பீட்டு திட்டம் எப்படி ஆன்லைனில் பிரிண்ட் எடுக்கிறது, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இந்த காப்பீட்டு திட்டத்தில் கிளைம் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லை இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த கார்டே வாங்கலைன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 லட்ச ரூபா வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு 5 லட்ச ரூபா வரைக்கும் மாற்றினாங்க. எந்தெந்த டிசீஸ்க்கு இந்த கார்டை யூஸ் பண்ணலான்னு வெப்சைட்லேயே எல்லாமே டீட்டெயில்ஸும் இருக்குது. தென் இந்த கார்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த அஃபிஷியலான வெப்சைட்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த கார்டை யார் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காருன்னா, இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அது ஹெட்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்களுடைய ஒய்ஃபு, தென் அவங்க பசங்க, தென் அவங்களுடைய பேரண்ட்ஸ், இவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவங்க அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை அதர் ரிலேஷனோ யூஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ இந்த கார்டை இது வரைக்கும் வாங்காதவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். இன்கம் சர்டிஃபிகேட் 72,000க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. இப்போது இன்கம் சர்டிஃபிகேட் வந்துட்டவொடனே உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டோடனே தென் உங்களை ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த கார்டுக்காக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டோடனே வித்தின் ஒரு 15 டேஸ்க்குள்ளே இந்த கார்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இந்த கார்டு ஆன்லைனில் பிரிண்ட் எடுக்கிறது, தென் எவ்வளோ அமௌண்ட்லாம் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஎன் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டோடனே இல்லை மெம்பர் சர்ச்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோடனே இப்போ நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் இருக்கு பாருங்களேன், அதை டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிட்டோடனே இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோடனே இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இப்போ இது ஓப்பன் ஆகுது. இதில் கார்டு ஹோல்டர் நேமு, யார் குடும்பத் தலைவர், எல்லார் பேரும் இதில் வந்துடுச்சு. எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்க எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். ஓகே, சன்னு டாட்டர் எல்லாமே இதில் இருக்காங்க. இதை நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது எந்தெந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போயிருக்கீங்கன்னு இதில் வச்சு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், இதெல்லாம் கிளைம் பண்ணது. இதில் ஐடி இருக்குது, எந்த பேஷண்ட் நேமு, எந்த ஹாஸ்பிட்டலு, எவ்வளோ அமௌண்ட் பில் வந்திருக்கு, எவ்வளோ கட்டியிருக்கோம், எவ்வளோ ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு, டேட் டைம், எல்லா ப்ராசஸ் டைம் எல்லாமே கரெக்டாக இதிலே வந்துடும். இப்போ நான் ஜென்ரேட் இ கார்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இப்போ தான் இந்த கார்டு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கார்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வரேன். நீங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு நம்பரே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இப்போ உங்களுடைய வில்லேஜ் இல்லை பின்கோடு அந்த மாதிரி வச்சு நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நான் டிஸ்ட்ரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக்ஸ் ஆட் பண்ணி சர்ச் கொடுத்தோடனே இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் யார் இருக்காங்களோ எத்தனை பேர் எல்லாருடைய கார்டும் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தாலுக்கு சேர்த்து கொடுக்குறேன். தாலுக்கு சேர்த்து சர்ச் பண்ண சொல்ல இப்போ உங்கள் தாலுக்கில் இருக்கிறவங்களுடைய கார்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் வரும். இப்போ வில்லேஜ் கொடுக்குறேன். வில்லேஜ் கொடுத்தானே இப்போ வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பின்கோடு கொடுத்தனா இல்லை உங்களுடைய பெனிஃபிஷரி நேம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய கார்டை ஈஸியாக இதில் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இன்கேஸ் உங்கள்கிட்ட கார்டு இல்லைன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். இந்த ஒர்க் பாருங்கள், எலிஜிபிலிட்டி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோடனே இதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க, நீங்கள் இந்த அட்டையை வாங்குறதுக்கு தகுதி என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அவங்க இந்த ஸ்கீமு எலிஜிபிலிட்டி ஆவாங்க. இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்படி வேணும்னா நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் கலெக்டரேட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுங்கள். ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகிடும். இது பாருங்கள், பெனிஃபிஷரி, அதை கிளிக் பண்ணிட்டோன்னே இதில் ஹவு டு என்ரோல்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்து தமிழ் வெர்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க.
சிக்னேச்சர் வந்து வாங்குறது. இது பாருங்கள், குடும்பத் தலைவரோ அல்லது குடும்ப அங்கத்தினரோ ரேஷன் கார்டோடைய ஜெராக்ஸு, தென் வந்து வருமான சர்டிஃபிகேட்டோட வந்து மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும். போயிட்டு அங்கே வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டோடனே உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸு எல்லாமே அந்த திட்டத்தின் கீழ் வந்து பதிவு பண்ணிவிடுவாங்க. புகைப்படம் எடுத்த பின்னர் கார்டு வந்து தருவாங்க அப்படின்னு வந்து இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த காப்பீட்டு திட்டத்தை கூட வந்து ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது பார்க்கலாம். பெனிஃபிஷரி கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் டு யூஆர்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து உங்களுடைய 22 டிஜிட் வந்து அந்த காப்பீட்டு திட்ட நம்பர் இருக்கும். எப்படின்னா அதோ காட்டுறவங்க ஒரு நிமிஷம், இது இருக்கு பாருங்க, கார்டு ஹோல்டர் யூஆர்என் நம்பர், இந்த 22 நம்பரை தான் அதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பாப்பா பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு என்ரோல் நவ் கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ரோல் நவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் டிசி லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க, எந்தெந்த டிசீஸ்க்கு வந்து இந்த கார்டு அப்ரூவல் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து இன்னும் PMJOY அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இதிலும் நீங்கள் எப்படி பண்ணணும்னு அந்த யூசர் மேனுவல் இருக்குது, எல்லாமே போய்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.